நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்யாணம் நடந்திருக்க கூடாது. சோனா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அக்னி சாட்சியா நம்ம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டோம். I don't care. சோனா, இது பாரு, நான் சொல்றது கேளு. என்னால உனக்கு கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வராது. நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எனக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே தெரியும்ல. உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது. என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியும் உனக்கு என்னை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரியுமா? நான் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் எங்க வீட்ல ஒரு குரல் கொடுத்தா 100 வேலைக்காரங்க வந்து நிப்பாங்க. அது உனக்கு தெரியுமா? நான் இந்நேரத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸமான, ரிச்சான, ஸ்மார்ட்டான பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். Dad failed me. உனக்கு தான் என்னை பத்தி ஏற்கனவே எல்லாமே தெரியும்ல. சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏன் நீ சம்மதிச்ச? சொல்லு இஷான். எல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னால எப்படி சம்மதிக்க முடிஞ்சது? சொல்லு இஷான். என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏன் நீ ஒத்துக்கிட்ட? சொல்லு ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நோ சோனா, இல்ல. முதல்ல இந்த மாதிரி அழகதை நிறுத்து. இது பாரு, இனிமே இப்படி எல்லாம் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் உன் கழுத்துல தாலி கூட கட்டிட்டேன். இனி நாம இல்ல, யார் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. I don't care. It's a big mistake. நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். I can't stay here. நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். I leave. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்.
நீங்க யாரு? அவங்க எங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க? யார் நீ? என்னங்க எங்க இருக்கீங்க? யாரு? புருஷனா? பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். இனிமே நீ எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான். உன் புருஷன்கிட்ட இருந்து நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டேன். எங்க இருக்கீங்க? எங்க போறீங்க? யாராவது காப்பாத்துங்க! என்ன ராதா? ராதா, ஏய் ராதா, அவன் மறுபடியும் வந்துட்டான். யாரு? அவன் வந்துட்டான். ராதா, மறுபடியும் வந்துட்டான். ராதா, யாரும் வரல ராதா, யாரும் வரல. இங்க பாரு, நான் இருக்கேன் அவன் பக்கத்துல. கொஞ்சம் அமைதியா இரு, அமைதியா இருமா. இரு, தண்ணி குடி. இந்தா குடி தண்ணி. தண்ணி குடி ராதா, இது குடி. இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு ராதா. உன்னால இன்னும் உன்னோட கடந்த காலத்தை மறக்க முடியலையா? அந்த கடந்த காலத்துக்கு தானே மறுபடியும் நான் உயிர் கொடுத்திருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது. நீ அவனோட அம்மாங்கிறத மறந்துடாத. அந்த பாம்பை மறுபடியும் பெத்து எடுத்திருக்கேன். போதும் போதும் ராதா, போதுங்கிறல்ல. போதும், அழக்கூடாது. போதும். அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ டாடோட டெசிஷனை ஏத்துக்கிட்டு அவ முன்னேறணும்னு நினைக்கிறான். இந்த விஷயத்துல உனக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்லவன். அதை விட அவனோட குடும்பம் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது?
என்னால தாங்க முடியல. நிஷா, இது என்ன வீடா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா? இலேஷ், நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து ஏன் படுக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு நாள் தான் நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு போகாம நம்ம ரூம்லயே படுத்து தூங்குவாங்க? இதனால என் தூக்கமே கெட்டு போச்சு. 4 நாளா இங்கேயும் அங்கேயும் நான் தலைகாணியை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன பண்ண சொல்ற? உன் கூட அன்பா ஒரு 4 வார்த்தை கூட என்னால பேசவே முடியல. ஏன் என்ன மிஸ் பண்றியா? இல்லையா பின்ன, ரொம்ப அதிகமா மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராதுல்ல. தூக்கமே வராதா? ஆனா நான் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் விடிய விடிய வீட்ல தூங்கிட்டு இருக்கீங்க. அது வந்து நான் முயற்சி பண்ணுவேன். முயற்சி பண்றீங்களா? வா, உனக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேன். வா 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 வா, நீ முதல்ல இது மேல வந்து உட்காரு. இலேஷ், நீ என்ன பண்ற? நீ வந்து உட்கார சொல்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு, வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷமே காதல்ல தான் இருக்கு, ரொமான்ஸ்லயும் இருக்கு. இலேஷ், உன்னோட காதல் படத்துல அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் முதல்ல சித்திக்கு இந்த பெட்ஷீட் கொடுத்துட்டு வந்தேன். இந்த சித்தி மட்டும் தனியா ஒரு லைன்ல டென்ஷன் கொடுக்குறாங்க. சரியான குண்டு, ராத்திரியும் பகலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. ஏன் நிஷா, இந்த குண்டு எப்பதான் வீட்டை விட்டு காலி பண்ணும்? இலேஷ், இன்னைக்கு ராத்திரி மட்டும் பொறுத்துக்கொன்ன. உனக்கு தெரியுமா, காலையில சித்தி கிளம்பிடுறாங்க, எல்லாரும் கிளம்புறாங்க, சித்தப்பா கூட கிளம்புறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, தேங்க் காட். நிஷா நிஷா நிஷா, ஒரு நிமிஷம். என்ன? பேசாம இருந்தா உடனே ஓடி போயிடுறியே. நீ வா, வந்து உட்காருங்க. முதல்ல உட்காருமா. இன்னைக்கு நீ இங்கேயே தூங்க. ஆமா, இன்னைக்கு ராத்திரி பூரா நாம நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்து ரசிக்கலாம், நிறைய விஷயங்களை பேசலாம், சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நாளையில இருந்து இப்ப நான் போகணும், என்ன விடு. நிஷா 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 நிஷா, நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கு ப்ளீஸ். நிஷா நிஷா நிஷா, ஓ என்னோட பில்லோவை விட்டுட்டு போறனே. நிஷா நிஷா நிஷா. காதலுக்கு கண் இல்ல தம்பி. நான் இவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவளை நான் ஏன் ராணின்னு கூப்பிடுறேன்? அவளை நான் காதலிக்கிறேன், அதான் செல்லமா கூப்பிடுறேன். கோபி, ஸ்வீட்ஸ் எல்லாம் வண்டியில வச்சாச்சா? தல்ஜித், கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? சஞ்சு சஞ்சு, என்னாச்சு டாட்? என்ன நீ இன்னும் நைட் ட்ரெஸ்லயே இருக்க? மறந்துட்டியா? இன்னைக்கு நாம சுஹானாவை பார்க்க போகணும்ல? டாட், டைம் என்னாச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன விடிஞ்சிருச்சு, ரைட்? டாட், இப்பதான் காலையில மணி 7 ஆகுது. இந்த நேரத்துல ஒருத்தங்க வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும்? சரி, உங்களை விடுங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்களா? ஹலோ, அவங்க எல்லாம் பழைய ஸ்டைல் ஆளுங்க. எல்லாரும் 5 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. எழுந்திருக்கலாம் டாட். ஆனா இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு போறது சரியா இருக்காது டாட். இந்த நேரத்துலன்னா என்ன அர்த்தம்? நாம போய் சேர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்ல? டாட், மிஞ்சி போனா 8 மணி ஆகுமா? நம்ம ஊர் டிராபிக்க பத்தி தெரியும்ல? அந்த நெரிசல்ல பூந்து போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டாட் ப்ளீஸ், இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு போனா அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அக்காவோட மாமியார் வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? சஞ்சு, சுஹானா நம்ம வீட்டை விட்டு போய் முழுசா 24 மணி நேரம் ஆயிடுச்சு.
நாள் பூரா நான் அவளை பார்க்கல. டாட், இதுக்கு தான் அக்காவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? விடிஞ்சும் விடியாததுமா அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்க முடியுமா? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிட்டேன். இன்னொரு சம்பிரதாயம் இருக்கு, அதுக்கு பேரு மறுவீடு. அதுல அபிஷியலி நான் சுஹானாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். இட்ஸ் மை ரைட். டாட், உங்க ரைட்ஸை பயன்படுத்துறதா இருந்தா சரியான நேரத்துல பயன்படுத்துங்க. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நானும் போய் ரெடி ஆயிட்டு வர. கொஞ்ச நேரம் கழிச்சு நாம கிளம்பலாமே. கொஞ்ச நேரம் கழிச்சா? ஒரு 11 மணிக்கு இல்ல 10 மணி. I'll try. ஓகே. என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் பண்ணலையே. எனக்கு தெரியும் நீங்க எப்படிதான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல. எங்க பாருங்கப்பா, நம்ம 11 மணிக்கு தான் போவோம். அம்மாடி 10:45. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். இஷான் எங்க போனானே தெரியல. அப்படியா? என்கிட்டயும் நிஷா கிட்டயும் கூட எதுவும் சொல்லாம போயிட்டானே. ஆனா கண்டிப்பா ராதாத்த கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். யாரு போய் அவங்க கிட்ட கேக்குறது? ராதாத்த கிட்ட போய் நம்ம கேட்டா நம்ம கதை கந்தலாயிடும். அப்படின்னா இஷான் வேணும்னே தான் வெளியில எங்கயாவது போயிருப்பான். எழுந்த உடனே கேள்வி கேட்டு தொல்லை பண்ணணும் தான் போயிருக்கான். ஓ, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் ஸ்மார்ட் ஆயிட்டான் போல இருக்கு. என்னத்த பெரிய ஸ்மார்ட். நான் அவங்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்னு இருக்கேன். நாம அவங்கிட்ட எழுதி கொடுத்த எல்லாத்தையும் அவங்கிட்ட சரியா சொன்னானா இல்லையான்னு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சுகானா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்ல. கேக்கலாம். சரி. அட சுகானா வந்துட்டா. அட குட் மார்னிங் டெல்லி 6. சுகானா, இஷான் எங்க போயிட்டான்? அட பாருங்கப்பா, வெக்கப்படுறாங்க. எங்க கிட்ட எதுக்கு வெக்கம்? சொல்லுமா, சொல்லு. அவன் எங்க போனா? சொல்லு சுகானா. விடிஞ்சதுமே இஷான் எங்க போனா? எனக்கு தெரியாது. என்ன? அண்ணி சொன்னது உங்க காதுல விழலையா? அவங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? அப்ப சுகானா கிட்ட கூட சொல்லாம போயிட்டானா? அவன் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? காலையிலே வெளியே கிளம்பி போயிருக்கான். அத சுகானா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அதானே முறை. தம்பி உஷாரா போனை வேற ஆஃப் பண்ணிட்டான். கண்டிப்பா சுகானாக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் எங்க போயிருக்கான்னு. ஆமா. இங்க பாரு நிஷா, நான் எப்போ இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஓ, ஆனா நீங்க தான் எங்கேயும் போக மாட்டீங்களே, வீட்ல தானே இருப்பீங்க. சாரி, இஷான் எங்க போயிருக்கான்னு அவகிட்ட கேட்கலாம். வந்துட்டா. சுஹானா ஒரு நிமிஷம் இங்க வாயே. சீக்கிரம் வாயே. மெதுவா பாத்து விழுந்துற போறா. சுஹானா இங்க பாரு. உண்மையை சொல்லிடுமா, நிஜமாவே இஷான் எங்க போயிருக்கான்னு தெரியாதா? சரி விடுங்கக்கா, இஷான் வரும்போது வருவான். நீங்க வாயே. சரி, இப்ப நீயே என்கிட்ட சொல்லு. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்? என்னாச்சு? காற்றே உன் பேரை சொன்னால், மெதுவாக கதவை திறந்தால், எல்லாரும் அண்ணியே டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓய், எல்லாரும் தயவு செஞ்சு இங்க போங்க. இல்லனா நான் இப்ப பெரியம்மாவை கூப்பிடுவேன். இங்க பாத்தியா இவள? இந்த குள்ள கத்திரிக்காய் என்னமா சவுண்ட் விடுறா? ராத்திரியோட ராத்திரியே கட்சி மாறிட்டா. அது மட்டும் இல்ல, நாங்க சும்மா ஜெனரலா தானே கேட்டுட்டு இருக்கோம். என்ன சுகானா, ராத்திரி என்னாச்சு? நேத்து ராத்திரி நீ தானே உங்க ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்த. ஆனா இப்ப பாத்தீங்களா, சுகானாவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கா. பக்கி. போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. வாஷ்ரூம் அங்க இருக்கு. சீக்கிரம் வெளியே வா. கதவுக்கு தாப்பால் இல்ல, அதான் நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். புரியலையா?